தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த மே மாசத்துலதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை நீங்க அவசியமா பார்க்கணும், உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல இருக்காரு. 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடக ராசியில நீசத்துலதான் இருக்க போறார். ரொம்ப நாளா இங்கேயே செட்டில் ஆயிட்டார் செவ்வாய். அது மாதிரி புதன் மேச ராசியில சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கொடுக்கிறாரு. 16ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போய் அப்பவும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில ரொம்ப நாளா உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 31ஆம் தேதி தான், இந்த மாசத்தோட கடைசி நாள்ல தான் அவர் மேசராசிக்கு போறார். குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு. மீனராசியில இருக்கிற ராகு 18ஆம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு. இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது. கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டச்சனி, கலத்திர சனி, சப்தம சனி அப்படிங்கிற சனி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சனி. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தேவையில்லாத இனங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது சமீப நாட்கள்ல வந்துகிட்டு இருக்கோம். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு மனக்குழப்பம் இருக்கும். எப்பவுமே எங்க வீட்டுக்காரர் இப்படி பேச மாட்டாரு, திடீர்னு என்ன திட்டிட்டு போயிட்டாரு, என் வீட்டுக்காரம்மா எப்பவுமே இப்படி நடந்துக்காது, என்னன்னு தெரியல, இப்படியே கத்திக்கிட்டே கிடக்கு எதுக்கு எடுத்தாலும், இல்லைன்னா நம்ம மேல உள்ள கோபத்துல புள்ளையோலை போட்டு அடிக்குது. இந்த மாதிரி எல்லாம் கடந்த ஒரு 1.5 மாசமா நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இது இந்த கண்டச்சனியோட ஆதிக்கம். அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கறது இதை தாண்டி இருக்காது. அதே மாதிரி கூட்டு தொழில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் அப்படிங்கறதால குடும்பமான வரைக்கும் கூட்டு தொழில் செய்யாதீங்க. அப்படியே செஞ்சாலும் ஒப்பந்தங்கள் முறையா இருக்கணும். இந்த எவ்வளவு லாபம் வருதோ, உனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே ஏட்டுல எழுதி 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு செய்யறது நல்லது. ஏற்கனவே ஒப்பந்தம் இல்லாம கூட்டு தொழில் செய்யறவங்க அதை சரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி கூடுமான வரைக்கும் புதிய கூட்டாளிகள் அப்படிங்கிறவங்கள தொழில சேர்க்காதீங்க. எலி வேலையா இருந்தாலும் தனி வேலையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனித்து செயல்படுறது அப்படிங்கறத முயற்சி செய்யுங்க. மற்றபடி இந்த மாசம் அப்படிங்கறதுல 2 முக்கியமான பயிற்சி இருக்கு. இது கொஞ்சம் மறக்க முடியாத பயிற்சியா கூட மாறும். நாம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையிலேயே பெரிய தவறா மாறும். அப்படிங்கறதால கவனமா கேளுங்க. அதாவது இதுவரைக்கும் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டுல இருந்தார். ஓடுனவனுக்கு 9ல குரு அப்படிங்கிற மாதிரி அற்புதமான இடத்துல இருந்துகிட்டு உங்களோட ராசியவும் பார்த்தாரு. இப்ப குரு 10வது வீட்டுக்கு வரார். 10ல் குரு, பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டச்சனி அப்படிங்கிறது இருக்குதுங்கிறதால குடும்பமான வரைக்கும் நமக்கு இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சுமாராதான் இருக்கும். அப்ப மாற்றங்களை நாமளே வர வச்சுக்கணும். அது செய்தொழிலோ குடும்பமோ, இதுல சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குரு பெரிய அளவுல தாக்கம் அப்படிங்கறத ஏற்படுத்தாம நல்ல மாற்றங்களை நம்ம கொடுப்பாரு. அது என்ன ஜோசியரை மாற்றம் செய்யறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த அலுவலகத்திலேயே போய் ஒரு டிரான்ஸ்பர் கேட்கலாம், வேற துறையில கேட்கலாம். இல்ல சொந்தமா தொழில் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடை வச்சிருக்கேன்னா கல்லாப்பட்டியை வேற திசையில மாத்தி வைங்க. அது மாதிரி வேற இடத்துக்கு கூட தொழில் நிறுவனத்தை நீங்க மாத்தலாம். அது மாதிரி வீடு வேற வீட்டுக்கு வாடகைக்கு போலாம். இல்ல ஜோசியரை, இந்த அளவுக்கு நான் சொந்த வீட்டுல இருக்கேன், நான் எங்க வாடகை வீட்டுக்கு போறது அப்படிங்கிறவங்க படுக்கை அறை, உணவு உண்ணக்கூடிய இடம், இது 2ஐயும் மாத்திக்கணும். நீங்க பாட்டுக்க இந்த ரூம்ல படுத்திருந்தீங்கன்னா அந்தாண்ட ரூம்ல போய் படுத்துங்க. சாப்பாட்டு இடத்த மாத்துங்க. இருக்கிறதே ஒரு ரூம் தான் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. கிழக்கத்துல வச்சு படுத்தீங்களா, தெற்க வச்சு படுங்க. வடக்க தவிர வேற எங்க வேணாலும் தலையை வைக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் அப்படிங்கறத நம்மளா வர வச்சுக்கிட்டோம்னா குரு உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கறத கொடுப்பாரு. 10ல குரு, 7ல சனி அப்படிங்கும் போது
10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில். ரெண்டுமே பாத்தீங்கன்னா நாம ரொம்ப கவனத்தோட இருக்கணும். கூடுமான வரைக்கும் முதலீடு அப்படிங்கறத பெருசா இறக்கிற கூடாது. கடன் வாங்கி முதலீடு போடக்கூடாது. நம்ம கையில 10 ரூபா இருக்கா, 5 ரூபாய வச்சுங்க சேஃப்டிக்கு. 5 ரூபாய முதலீடு போட்டு 5 6 ஆக்க போங்க. இல்ல நான் எடுத்த உடனே 10 போட்டு 20 எடுப்பேன்னா அப்புறம் 10 8 ஆக்க படாத பாடு பட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். என்ன ஜோசியரே, நல்லதே ஒண்ணும் இல்லையா, ஆரம்பத்துல இருந்தே கெடுதலாவே சொல்லிட்டு இருக்கீங்களே, அறச்சொல்லாவே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதாவது குரு இருக்குமிடம் பால், பார்க்குமிடம் சிறப்பு. அந்த வகையில குரு தான் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மை அப்படிங்கறத செய்யலன்னாலும் தன்னோட பார்வையால நிறைய நன்மைகள் அப்படிங்கறதையும் கொடுக்கிறாரு. அந்த வகையில குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2 4 6 இந்த வீட்டெல்லாம் பார்த்து புனிதப்படுத்துறாரு. அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கறதால 10 ரூபா காசு பணம் அப்படிங்கறத கொடுத்துருவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா குடும்பத்துல சண்டையை மூட்டி விட்டுருவாரு சனி. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 கிடைக்கும். என்னடா இது திடீர்னு 10 ரூபா வந்திருக்கு, சரி சர்ப்ரைஸா ஒரு புடவை கூட வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுப்போம் அப்படின்னு வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. 2000 ரூபா போட்டு இதை தூக்கிட்டு வந்திருக்கேன், இது 500 ரூபாய்க்கு போருமா, பழைய துணி மாதிரி இருக்கு, இதை பொறிக்காந்திருக்கேன்னு அதால சண்டை வரும். அப்ப இந்த சர்ப்ரைஸ் கொடுக்குற வேலை அதெல்லாம் இப்ப வச்சுக்க வேண்டாம். வந்துதா 10 ரூபா நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இந்த அவ்வளவு வந்துச்சு உனக்கு ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு நேரா மனைவியை கூட்டிட்டு போய் எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கறதா இந்த காலகட்டத்துல நாம செய்யணும். நமக்கு நேரம் சரியில்லைங்கிறப்ப நம்ம நடவடிக்கைகளை கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கறத நாம கொண்டாந்துக்கணும். அப்பதான் அந்த நேரத்தை சரி கட்ட முடியும். இப்ப தனஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதால காசு வரும். இது மாதிரி அலுவலகத்துல அதிகம் மதிக்கப்படக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்க. எரிஞ்சு எரிஞ்சு உளுந்த மேலதிகாரி கூட இப்ப நம்ம கிட்ட தன்மையா பேசுவான், பரவாயில்லையா அப்படின்னு. உங்களோட உழைப்பு புரிஞ்சிக்கப்படும், அதுதான் ரொம்ப முக்கியம். மாடா உழைக்கிறேன், ஓடா தேய்றேன், எனக்கு உரிய மரியாதை இல்லை அப்படின்னு உங்களுக்கு அலுவலகத்திலயும் சரி வீட்லயும் சரி மரியாதை கிடைக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல கிடைக்காது. அதுதான் அங்க ஒரு பிரச்சனை. நீங்க வீட்டுல 4 பேர் இருக்கிற இடத்துல நம்மள ஆகா ஓஹோன்னு புகழணும்னு நினைச்சீங்கன்னா புகழ்ச்சிங்கிறது இங்க ஆகாது. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போங்கிற மாதிரி மொத்தம் பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப எதையுமே நீங்க எதிர்பார்க்க கூடாது. கிடைக்கிட்டு கூட நமக்கு வர்றது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசா போகணும் அப்படிங்கறதா இந்த காலகட்டம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பார்வை உள்ளது. தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாசானா 2000 எடுக்கிறேன் 3000 எடுக்கிறேன், மாத்திரை வாங்குறேன் மருந்து வாங்குறேங்கிறவங்களுக்கு இப்ப மாற்று மருத்துவத்தால குணம் கிடைக்கும். அது மாதிரி தாய் வழி சொந்தங்கள் மூலமா நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு தாய் மாமனா இருக்கலாம், இல்ல பெரியம்மா, இந்த மாதிரி யாராவது இருக்கலாம். அவர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல உதவிகள் அப்படிங்கிறது அமையும். நிறைய சந்தோஷமான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். 6ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இப்ப இந்த மாசம் 18ஆம் தேதி ராகு 7ல இருந்து 6க்கு வராரு. கேது உங்களோட ராசியில இருந்து சிம்மத்துக்கு போயிடுறாரு. சர்ப்பதோஷத்தோட பிடியிலிருந்து நீங்க விலகுறீங்க அப்படிங்கறதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு மறைமுக எதிர்ப்புகளை சரி செய்வார். எல்லாரும் சொல்லுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் வரும் 6ஆம் இடத்துல ராகு வந்தாருன்னா. ஆனா ராகு குருபார்க்க புனிதப்பட்டு குரு சண்டால யோகத்தோட வரார் அப்படிங்கறதால உங்களோட மறைமுக எதிரிகள் காணா போவாங்க. ஒரு வேலை செய்யற இடத்துல நம்மளை போட்டு கொடுக்கனே ஒருத்தன் இருப்பான், நம்ம என்ன செஞ்சாலும் மேல போய் வெத்தி வைப்பான், அவனா இப்ப வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி விடுவான். அது மாதிரி கேது விரயஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்பா ஜென்ம கேது அப்படிங்கிறவரு விலகிடுறார். அப்ப அவர் விரயத்துக்கு போறாருன்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அந்த குளத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆன்மீகத்துல அதிக நேரம் அப்படிங்கிறத செலவு பண்ணுவீங்க. நிறைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுவீங்க. ஒரு குலதெய்வ கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறேன், ஒரு திருப்பதி போறேன் அப்படின்னு நீங்க எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைச்சனோ அங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரியான நல்ல காரியங்கள் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனை மட்டும் செய்யுங்க. மாசத்துல ஒரு நாளாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வணங்குங்க. தொலைதூரத்துல இருக்கிறவங்க குலதெய்வ படத்தை வீட்டுல வச்சுக்கலாம். ஒரு வாகனத்துல பயணம் போனீங்கன்னா குலதெய்வ ஆலயத்து விபூதியை எடுத்து உங்க பையில வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களை காத்து அருளக்கூடிய உன்னதமான பொருட்களா இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம், தப்பு கிடையாது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்ல. உங்களுக்கு இந்த ராகு 6க்கு வரார் அப்படிங்கிறப்ப குருபார்த்து புனிதப்பட்டு தான் வரார் அப்படிங்கறதால மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நடக்கும். கடங்கண்ணியெல்லாம் அடைச்சிட்டு நகை நட்டெல்லாம் மூட்டு வச்சுட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய மாசமா இருக்கும். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.